ஒரு கண்ணு போச்சு, வெளியில வந்து விழுந்தான். சக்கர கையனே அச்சோ அச்சோன்னார் ஆழ்வார். வாமனமூர்த்திக்கு சக்கராயுதமும் கிடையாது, சங்காயுதமும் கிடையாது, இருக்கிறதே தர்ப்பம் ஒண்ணுதான். ஆனா பெரியாழ்வார் பாசுரத்தில் சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனேன்னு இருக்கு. ஏன் இருக்குங்கிறதுக்கு மணவாளவர்கள் வியாக்கியானம் பண்றார். அதுல தெரிவிக்கிறார், பகவான் எதை வாகனமாக பயன்படுத்தினாலும் அது கருடனுடைய அம்சம், அவர் எதை ஆயுதமாக பயன்படுத்தினாலும் அது சக்கரத்தினுடைய அம்சம். தர்ப்பத்தையே ஆயுதமா பயன்படுத்திக்கலாம், ஆனா சக்கராயுதத்தினுடைய அம்சமா தான் இருக்குமா. கண்ணு போச்சு, கீழே வந்து விழுந்தது, இவருக்கு ராஜ்யம் படுத்து. அந்த இடத்துல ஒரு விசாரம், ஏன் ரெண்டு பேருக்கும் படுத்து, சிஷ்யனுக்கும் படுத்து ஆச்சாரியனுக்கும் படுத்து. சுக்கராச்சாரியருக்கு கண்ணு படுத்து, சிஷ்யனுக்கு சொத்தே படுத்து, ஏன் இந்த மாதிரி ரெண்டு பேருக்கு படுத்துன்னு கேட்டு ஆச்சாரியன் சொல்ல மீறி சிஷ்யன் கொடுத்தானோ இல்லையோ ராஜ்யம் படுத்து. சரி சுவாமி, ஆச்சாரியனுக்கு ஏன் கண்ணு போச்சுன்னா கொடுக்கிறவனை தடுத்தாரோ இல்லையோ கண்ணு படுத்து. ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்துக்கணும். நீங்க இப்போ ஒருத்தன் கொடுக்குறேன்னு சொல்லச்சே தடுத்தா எனக்கு தண்டனை உண்டு, அதனால ஆச்சாரியனுக்கு கண்டுபடுத்து. ஆச்சாரியன் கொடுக்காதுன்னு சொல்லச்சு இவன் கொடுத்தானோ இல்லையோ அதுக்கு தண்டனை உண்டு, அதனால அவனுக்கு ராஜ்யம் படுத்தான். இப்படி ரெண்டும் மாத்தி மாத்தி பேசிட்டே இருக்க வேண்டியதான். அதனால இவருக்கும் போச்சு அவருக்கும் போச்சுன்னா தெரிஞ்சுக்க வேண்டியது ஆச்சாரியன் சொல்படி கேட்க வேண்டும் அப்படிங்கறத தானம் கொடுக்கறச்சே தடுக்க கூடாதுங்கிறதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால கீழே வசிட்டர் சொல்படிதான் தசரதன் அனுப்பி வைத்தான். இப்போதும் சபரி தன் ஆச்சாரியரான மதங்கர் சொல்படிக்கு ராமனுக்கு கைங்கரியம் பண்ணினாள். அவள் கடைசியா வழி சொன்னாள். எனக்கு ரொம்ப தெரியாது, கவந்தன் யாரோத்தர் சொன்னார்னு சொன்னேன், எனக்கு தெரிஞ்ச வழி சொல்றேன். இங்கேருந்து பக்கத்துலதான் பம்பா சரோவரம், அதற்கு பக்கத்துலதான் ரிஷிமுக பர்வதம், சுக்ரீவன் இருக்கலாம், நீ போய் தேடிக்கொள். நான் இந்த புறப்பட்டுட்டே இருக்கேன். எங்க ஆச்சாரியன் அப்பவே வந்து கொஞ்சம் தள்ளி போட்டு வான்னு சொன்னார், அதனால நான் கிளம்பிட்டே இருக்கேன். நான் போட்டு வாங்கலாம். கீழே ஜட்டாயுக்கு நான் அனுமதிக்கிறேன், நான் ஆணையிடுகிறேன் போனார் இல்லையோ. இங்க சபரியை பார்த்து நான் ஆணையிடுகிறேன் போன்னு சொல்லவே இல்லை. வரும் சபரி நான் போயிட்டு வர போறேன்னு சொன்னா சரி சபரி போயிட்டு வானுட்டார். ஏன் நான் என்னத்துக்கு இன்னொரு தரம் கொடுக்கணும், ஏற்கனவே ஒரு ஆச்சாரியர் கொடுத்துட்டார், கொடுத்ததை திரும்ப நான் கொடுக்கவே வேண்டாம் இல்லையோ. சாமி ஆச்சாரியன் மோட்சம் கொடுக்கறான், நான் கொடுப்பார். ஞானம் அருட்டானுமிவை நன்னாகவே உடையனான குருவை அடைந்த கால் மாநிலத்தில் தேனார் கமல திருமாமகள் கொழுனன் தானே வைகுந்தன் தரும். உபதேச ரத்தினமாலைங்கிற பிரபந்தத்திலே விசதவாட்சிய காமணிகளான மணவாள மாமணிகள் அவர் ரொம்ப ஆச்சரியமா இந்த பாசுரத்துல தெரிவிக்கிறார். ஞானம் அனுஷ்டானவை நன்னாகவே உடையனான குருவை அடைந்த கால், ஞானமும் அனுஷ்டானமும் பூர்ணமாக இருக்கக்கூடிய குருவை பற்றுகிறோம். அடைந்த கால் சுலபத்தில் கிடைச்சிடாது. அடைந்த கால் மாநிலத்தில் தேனார் கமல திருமாமகள் கொழுனன் தானே வைகுந்தன் தரும். ஸ்ரீமன் நாராயணன் அவசியம் அந்த ஆச்சாரிய சமாசேனம் பண்ணி கொண்டவர்களுக்கு மோட்சம் கொடுக்கிறான் அப்படிங்கறத அந்த சுவாமி ரொம்ப தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கார். அதனால ஆச்சாரியனே கொடுப்பர், மதங்க முனிவரே கொடுத்துட்டார். ராமானுஜாச்சாரியர் மோட்சம் கொடுப்பர்ங்கிறத நம்பெருமாளே திருவரங்கத்திலே வெளியிட்டு காட்டினார். ராமானுஜருக்கு உடையவர் அப்படிங்கிற பேர் உண்டு. உடையவர்னு சொத்த உடையவர். பூலோகம் லீலா விபூதி, அது வைகுண்டம் நித்திய விபூதி. இந்த ரெண்டு விபூதி அவர் கையில ஸ்ரீரங்கநாதன் கொடுத்தார். கொடுத்து நீர் பார்த்து யாருக்கு மோட்சம் கொடுக்கிறீரோ கொடும், உம்முடைய சம்பந்திகள் அனைத்து பேருக்கும் மோட்சம் கொடுக்கிறோம். அஸ்துதே தெய்வ சர்வம் சம்பத்சதேன்னு சொல்றது திருவரங்கநாதனுடைய திருவாக்கு. அதனால ஆச்சாரியனை பற்றினோம்னால் முக்தி நிச்சயம். அவர் அனுகிரகத்தாலே தான் மோட்சம் கிட்டும். அது ராமாயணத்திலே பார்த்துக்கலாம். இது ஒண்ணு புதுசா கண்டுபிடிச்சு வச்சுள்ள. மதங்கர் கொடுத்ததுக்காக சபரி போனாலும் கதாகச்ச கமிஷ்யாவா பம்பாம் தாம் பிரிய தரிசனாம் ரிஷமூகோ கிருத்யத்ர நாதி தூரே பிரகாசத்தே ஆஜகாமஸ்தத பம்பாம் லக்ஷ்மணேன சக பிரபு சமீட்சமான புஷ்பாட்யம் சர்வதோ விபுல ப்ருவம் கோயஷ்டிபிஷ்சார்ஜுன அர்ஜுனகைஹி சதபத்ரைச்ச கீச்சகைஹி ஏதைச்ச அன்னைச்ச பகுபிஹி நாதிதம் தத்வனம் மகத். இவ காட்டி கொடுத்த வழிபடி மேற்கொண்டு மேற்கு நோக்கி ராமலட்சுமணன் நடந்து அடர்ந்த காடு பாக்குறதுக்கே ரொம்ப அழகமா இருக்கு. தீர்த்தமே சலசலசலகான பம்பா சரோவரத்தில் இருக்கு. அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். அங்கிருந்து வழி தேடி போனால் அதோ தூரத்தில் ரிஷமூக பர்வதம் தெரிந்தது. அப்ப சபரிக்கு மோட்சம் ஆயிடுது. தேசிகன் தயாசதகத்திலே ரொம்ப ஆச்சரியமா தெரிவித்தார். நிஷாதானாம் நேதா கபிகுலபதி காபி சபரி. இன்னாருக்கு பகவான் நல்லது பண்ணிட்டார். நிஷாதானாம் நேதா, நிஷாதர்கள் வேடர்கள், நேதா தலைவன் குஹன், நிஷாதானாம் நேதா. கபிகுலபதி சுக்ரீவனோடைய தோழன்னு சொல்லிக் கொண்டார். காபி சபரி யாரோத்தி சபரி, இது காபி சபரி அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை எங்கேயோ போய் சொன்னேன். சொன்ன உடனே அது எப்படி நாங்க சாப்பிடறதெல்லாம் கூட சுவாமி பாடித்தார் அப்படின்னு அரோத்தர் வந்து கேட்டார். காபின்னா யாரோத்தின்னு அர்த்தம், அவ்வளவுதான் அர்த்தமே தவிர நாம் அது இல்லாட்டா வாழ மாட்டோம்னு இருக்கமே. சில பேர் சொல்லுவா அது இல்லாட்டா நீங்க யாரோத்தர், அதைத்தான் சுவாமி சொல்லியிருக்கார் போதுவா.
ஏன்னா அது சாப்பிட்றவாட மட்டும்தான் உலகமே ஒத்துக்குது. அது யாரான்னு இல்லைன்னா வாழ்க்கையை ரசிக்கவே தெரியல அப்படின்னு விட்டுடுறாப்போ. இதெல்லாம் இந்த கடந்த 30-40 வருஷம். அதுக்கு முன்னாடி ஆச்சாரக்காரர்கள்லாம் அதெல்லாம் சாப்பிட்டது கிடையாது, ஒண்ணும் கிடையாது. பால் சாப்பிட்றது வழக்கம் உண்டு, மோர் சாப்பிட்றது வழக்கம் உண்டு. அது இப்ப சாப்பிட்றதுக்கு சரி தப்புன்னு அடிக்க சொல்ல வரல. எனக்கு எத்தனை பேர் சாப்பிட்டுருக்கான்னு வச்சுக்கோ. ஆனா எதுக்குமே நம்ம அடிமைன்னு மட்டும் ஆயிடக்கூடாது, அதுதான் முக்கியம். 4 நாள் சாப்பிடுங்க, 4 நாள் இல்லாத இருங்க அப்படின்னா சரி, அதுக்கு நம்ம அடிமையாலேன்னு அர்த்தம். இது இல்லையா, என்னால முடியாது சுவாமி, கை கால்லாம் நடுங்கிறது, கண்ணெல்லாம் சுழல்றதுன்னா அப்புறம் எதுக்கும் அடிமையாகிறதுக்கு இதுக்கு வித்தியாசமே இல்லாத போடும் இல்லையோ. அது ஆகக்கூடாதுங்கிறது விஷயம். கை கால் சுழலாம் எப்போ பகவன் நாமத்தை சொல்லலையா தாங்கல சுவாமி, இனி கண்ணனை சேவிக்கலையா தாங்கலைன்னா அது நியாயம். அது பக்தி கடுமையானது மட்டும்தான் நியாயமே தவிர அதையே உத்தவர்கிட்ட கண்ணன் ஒத்துக்க மாட்டேங்கிறார். கண்ணனும் உத்தவனும் 11ஆவது ஸ்கந்தத்திலையும் 12ஆவது ஸ்கந்தத்திலையும் பேசிக்கிறார். கேசவ உத்தவ சம்பாதம். கண்ணன் ஸ்ரீவைகுண்டத்துக்கு புறப்பட்டு இருக்கார். உத்தவர் நீ விட்டுட்டு போயிட்டியானா நான் எப்படி இருப்பேன், கூட வருவேன்னார். உன்னத்தான் வைராக்கியத்தோடு இருக்கணும்னு சொன்னேனேன்னார் அவர். உங்ககிட்டயா உலகத்துல வைராக்கியத்தோடு இருக்கணும்னு சொன்ன வாஸ்தவம் உங்ககிட்ட கூட வைராக்கியமானா காலம் வரும் உத்தவா, கந்தமாதன பர்வதத்துல பத்ரிகாசிரமத்துல போய் தபஸ் பண்ணிட்டு உனக்கு எப்ப காலம் வருமோ அப்ப வரலாம். அது வரைக்கும் பற்றுதல வளர்த்துக்காதே. தன் விஷயத்திலேயே இதை பகவான் சொல்லிட்டு இருக்காருனால் அப்ப உலகத்து விஷயத்தை பேசவே கூடாது. எதுக்கு சொல்றேன், நிஷாதானாம் நேதா கபிகுலபதி காபி சபரி விரஜயோஷிதா. விரஜயோஷித்துக்களான ஸ்திரீகள், கோபகுமாரர்கள், இப்படி அனைவருக்கும் பகவான் அனுகிரகிக்கிறான். சபரிக்கும் அனுகிரகித்தான். அவரிடத்திலே விடைபெற்று சதாம் திருஷ்டுவா ததா பம்பாம் ராம சௌமித்ரிநாசா விலலாபத தேஜஸ்வி ராமோ தசரதாத்மஜா அஸ்தியாஸ்தீரேது பூர்வோக்தா பர்வதோ தாத்து மண்டிதா. எல்லாரும் சொன்ன அடையாளம் இந்த இடத்துல ஒத்து போயிருக்கே. துங்கபத்ரா நதி ஓடுகிறது, ஒரே உயர்ந்த உயர்ந்த கற்கள் நிறைந்த மலை நிற்கிறது. இதைத்தான் கவந்தன் சொன்னார், இதைத்தான் சபரியம் சொன்னாள். இடம் சரியாத்தான் இருக்கு, எங்கு சுக்ரீவன் இருக்கிறாங்கிறது தெரியலையே அப்படின்னு 2 பேரும் ரிஷமூக பர்வதம் பக்கத்துல வரா. ரிஷமூக இதிக்யாதா சித்திர புஷ்பித பாதபா இத்யுவாச்ச புனர்வாக்கியம் லக்ஷ்மணம் சத்ய விக்ரமா கதம் மயா வினா சீதா சக்கியம் லக்ஷ்மண ஜீவித்தும். லக்ஷ்மணா, இந்த இடத்துல சீதையும் காணும், நாம கிருஷ்ணேந்தியில தேடின்னு வந்த சுக்ரீவனையும் காணும். அநேகமா இழந்து போட்டோம்னு நினைக்கிறேன். வழி தெரியல. பார்த்த ஜடாயு மோட்சத்துக்கு போயிட்டார், சபரி மோட்சத்துக்கு போயிட்டார், கபந்தனும் இல்லை. நமக்கு வழிகாட்டுவதற்கு ஆள் கிடையாது. சீதையை தொலைத்தோம், இனி நம்மால் உயிரோடு இருக்க முடியாது. இத்தேவ முக்தா மதனாபிபீடிதா சலக்ஷ்மணம் வாக்கியம் அனன்ய சேதனா விவேச பம்பாம் நளினி மனோரமாம் தமுத்தமம் சோகம் உதீரயானா. சோகத்தாலே பீடிக்கப்பட்டு பம்பா நதி கரையோரமாக ராமலட்சுமணர்கள் நடந்து போயிட்டு இருக்கார்கள்ங்கிறதோடே ஆரண்ய காண்டம் முற்று பெறுகிறது. இனி அதற்கு மேல் கிஷ்கிந்தா காண்டம். கிஷ்கிந்தேல நடந்த சரித்திரம் எல்லாம் கிஷ்கிந்தா காண்டம். ரொம்ப இருக்கிறதுலே சுருக்கமான காண்டம் இதுதான். 6 காண்டத்துக்குள்ளே யுத்த காண்டம் ரொம்ப பெருசு, கிஷ்கிந்தா காண்டம் சின்னது. சதாம் புஷ்கரணியும் கத்வா பத்மோத்பல ஜஷாகுலான் ராமஹ சௌமித்ர சகிதா விலலாப குலேந்திரியா மமாப்பேவம் விஷாலாட்சி ஜானகி ஜாத சம்பிரமா. ஜானகியோட சேர்ந்திருந்து இந்த பம்பா சரோவரத்தை அனுபவிச்சிருக்கணும். இடம் ரொம்ப அழகா இருக்கு, பிரதிவிதேசம் ரொம்ப நல்லா இருக்குன்னு வச்சுங்க, குடும்பத்தாரையும் கூழ்ந்து வந்துருக்கலாம் அப்படின்னு அப்பதான் தோணும். இந்த ஸ்திரீகள்லாம் அழைச்சின்னு போனா போயிட்டுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அவள் அழைச்சின்னு போறது கஷ்டம், நம்ம பட்டு போட்டுருவோம் அப்படின்னு ஒரு 10 ஆண்களா சேர்ந்துக்கிட்டு திருப்பதி மலையேறி போய் நிற்பா. முன்னாடி போய் பெருமாளை சேவிக்கிச்சு ரொம்ப அழகா இருக்கும் இல்லையோ, அழைச்சின்னு வந்திருக்கலாம், விட்டுட்டோம் அப்படின்னு அப்பதான் தோணும். இதை முதல்ல பண்ணிருக்கலாம் இல்லையோ. அது இப்ப ராமனுக்கு பிரிவாற்றாமை, அதனால இந்த இடத்தினுடைய அழகு அவனுக்கு அழகாவே படலை. திருமங்கியாழ்வார் ஒரு பாசுரத்துல சாதிக்கிறார். பட்டுடுக்கும் அயத்திறங்கும் பாவை பேணாள் பனிநடன் கண்ணீர் ததும்ப பள்ளி கொள்ளாள் எட்டுணை போதென் குடங்காள் இருக்ககில்லாள் மட்டுவிக்கு மணிவண்டு முரளும் கூந்தல் மடமான இது செய்தார் தம்மை மெய்யே கட்டுவிச்சி சொல்லென்ன சொன்னாள் கடல் வண்ணர் இது செய்தார் காப்பாராரே. கட்டுவிச்சியை பார்த்து இந்த பெண்ணு பேர்ல பகவான் ஆவேசிச்சிருக்கார். அவனை விட்டு பிரிந்து விரக தாபத்தாலே இவள் துடித்துக் கொண்டிருக்கிறாள். ஆழ்வார்களுக்கு நாயிகா பாவம்ங்கிறதே விரகத்தினாலே ஏற்படும். பகவான் அனுபவிக்கணும்னு அவனை நாயகனாக வைத்து தங்கள நாயகியா வச்சுட்டு பாசுரம் பாடுவார். பெருமாள் அனுகிரகிக்கிறதுக்கு வரமாட்டார். விரகம் தவிக்கும். விரகம்னா பிரிவாச்சாமி, அதை தணிச்சுக்கிறதுக்கு ரொம்ப பாடுபட்டு பாசுரம் பாடுவார்கள். அதை போலத்தான் ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவை விட்டு பிரிந்து விரகத்திலே துடித்து மோட்சம் அடைகிறான்ங்கிறது சம்பிரதாயம். அது போல இப்ப சீதையை விட்டு பிரிந்து ராமன் விரகத்துல துடிக்கிறார். பஷ்ய லக்ஷ்மண புஷ்பாணி நிஷ்பலானி பவந்திமே நதந்தி காமம் சகுனா முதிதா சங்கசக்கலம். சகுன பறவைகள் 2 சேர்ந்து இருக்கே, ஆணும் பெண்ணும் மெயிலும் 2 மயில் சேர்ந்து ஆடுகிறதே,
ஆண் பெண் குயில் சேர்ந்து கூவுகிறதே, லக்ஷ்மணா பார், இதோ ஆகாசத்துல மேகங்கள் கோர்த்து நிற்கின்றன, அதைவிட உயரமா மரங்கள் பூத்து குலுங்குகின்றன. ஆகாயம் என்னும் மேக படிக்கட்டுகள்ல ஏறி அந்த மரத்தில் இருக்கிற புஷ்பங்களை எடுத்து சீதைக்கு சூட்ட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். ருஷிராண்யபி புஷ்பாணி பாதபானாம அதிஸ்ரீயா நூனன்னது வசந்தஸ்தம் தேசம் ஸ்பிருஷதி யத்ரசா என்று ராமனும் சீதையை விட்டு பிரிந்து லக்ஷ்மணத்துல பலகாலம் எழுதான். அவ 2 பேரும் அப்படி ஓரமா நடந்து வரச்சே ரிஷமூக பர்வத்தத்துக்கு மேல மறைஞ்சிட்டு இருந்த சுக்ரீவன், பக்கத்தில் இருந்த ஜாம்பவான், அருகில் இருந்த ஹனுமான், இவர்கள் கீழே 2 பேர் நடந்து வரதை பார்த்துட்டான். பார்த்தா ரொம்ப லட்சணம் பொருந்தியவர்களா இருக்கா, நல்ல வீரர்களா இருக்கா. அது முதல்ல சொல்றார், தௌது திருஷ்டுவா மகாத்மானவ் பராதரவ் ராமலக்ஷ்மணவ் வராயுதரவ் வீரவ் சுக்ரீவ சங்கிதோ பவது. இவன் நடந்து வர்ற தோரணே வில்ல பிடிச்சிட்டு இருக்கிற அழகா பார்த்துட்டு ஆறாருப்பா 2 எண்ணம் உனக்கு. இப்போ ஒன்னும் வாலியோட ஆட்களா இருந்தா நம்ம முடிஞ்சே போட்டோம், அது நிச்சயம். வாலியோட ஆளா இல்லைன்னா இவனை சேர்த்துன்னு வாலியை ஜெயிச்சுட்டான் என்ன 2 விதத்திலையும் சுக்ரீவன் நினைத்து உத்விக்ர ஹிருதய சர்வா திச சமபலோகயன் நைவச்சக்கரே மனஸ்தாதும் வீக்ஷமானோ மகாபலோ கபே பரம பீதஸ்ய சித்தியம் விவசசாதா. ஒரே பயந்து போய் என்ன நடந்துட போறதோ நின்றுதான் சுக்ரீவன். ஹனுமான் தான் பயப்படாத ராஜன், எதுக்கெடுத்தாலும் பயந்தா வாழ்க்கையை வாழறதுக்கே முடியாது, என்ன செய்யலாம்னு யோசிப்போம். பக்கத்துல இருந்துவா சொல்றா, ஹனுமான் அனுப்பிச்சு யாருன்னு தெரிஞ்சு வர சொல்லுவோம். இப்பதான் முதல் ஹனுமான் அப்படிங்கிற ஒருத்தர் கதாபாத்திரமே அறிமுகப்படுத்தப்படுகிறது, அது முக்கியம். அப்படியே கதாபாத்திரம்னு சொன்ன உடனே ஏதோ கதைன்னு நினைச்சிட, இது எல்லாமே கதை தான். எல்லாம் கதைன்னு நடந்த கதை, கதைனாலே பொய்க்கதைன்னு சில பேர் நினைச்சுட்டு இருக்கோம், அது தப்பான அபிப்பிராயம். கதானா ராமகதா, ராமகதானா நடந்த கதை, இருக்கிறத சொல்றதுதான் கதைங்கிறாளே தவிர அதுக்கு இன்னைக்கு இருக்கிற வார சஞ்சிகையில கதை எழுதுறதுக்கா அந்த பேரை நம்ம இங்க வச்சு கூடாது. அன்னிலிருந்தே கதைகள் உண்மையாகத்தான் எழுதப்பட்டன. வசோ விஜ்ஞாய ஹனுமான் சுக்ரீவஸ்ய மகாத்மனா பர்வதாதிருஷ்ய மூகஸ்து குப்ருவே யதர ராகவோ. அப்ப ஹனுமான கூப்பிட்டு சுக்ரீவன் சொல்றார், ஹனுமன் நீ போய் யாருங்கிறத தெரிஞ்சு வந்துடும். இனிமேதான் நம்ம ஹனுமத் பிரபாவத்தை ரொம்ப ஆச்சரியமா அனுபவிக்கப்படும். இதிலிருந்தே தொடங்கி ஹனுமான் எப்படியெல்லாம் சீதாராமர்களுக்கு கைகறி பண்ணார்னு தான் இருக்கு. கபிரூபம் பரித்யஜ்ய ஹனுமான் மாருதாத்மஜா பிக்ஷுரூபம் ததோ பேஜே சடபுத்திதயா கபிஹி. குரங்கு கபிஹி சடபுத்திதயா, நேர்மையே இல்லை. நேர்மையான ராமனை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இவாள்கிட்ட நேர்மை இல்லை. அதனால குரங்கு ரூபத்தை விட்டுட்டு ஒரு சன்னியாசி வேஷத்தை போட்டுட்டாராம். கபிரூபம் பரித்யஜ்ய ஹனுமான் மாருதாத்மஜா பிக்ஷுரூபம் ததோ பேஜே, ஒரு பிக்ஷு சன்னியாசி ரூபத்தை எடுத்துக்கொண்டார். ததச்ச ஹனுமான் வாச்சா ஸ்லக்ஷ்ணயாசு மனோஜ்ஞயா வினீதவத் உபாகம்ய ராகவோ பணிபத்யச்ச. நான் போய் யார் விஷயம்னு தெரிஞ்சு வரேன் அப்படின்னு ஹனுமான் வந்தார். சன்னியாசி ரூபத்துல வரார். வரச்சே மனசுல என்ன எண்ணம், நம்ம பத்தி சொல்லிக்கவே கூடாது, எல்லாம் அவனை பத்தி தெரிஞ்சு போடும் இப்படிங்கிற நேர்மை இல்லாத எண்ணத்தோட வந்தார். பெருமான விழுந்து சேவிக்கிறார். சேவிச்சுட்டு எழுந்து நின்று முதல் வார்த்தை கம்பர் சொல்றார், பெயரும் அனுவன், நான் தான் ஹனுமான் அப்படின்னு முதல் வார்த்தை சொல்லிட்டார். இவர் தான் சொல்லவே மாட்டேன்னு அங்கேருந்து வந்தாரு. வந்தவர் பெயரும் அனுவன் விட்டாருன்னா ரொம்ப சூக்ஷ்மமான அர்த்தம். கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஸ்லோகம் சொன்னேன், வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சயாக க்ஷியந்தே சாஸ்திய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. பகவான நேர்கொடு நேர் சேவிச்சுட்டால் அத்தனை பாபங்களும் தொலைஞ்சு போடுறதுக்குறார். இப்ப ஹனுமான் நேரம் சேவிச்சுட்டாலும் இல்லையோ, ராமனை சேவித்த உடனே இவரிடத்துல பிரம்மஞானம் உதயமாறு சொல்லியோ, அந்த உதயமாறத்தினால இவர் பண்ணிருக்கிற பாபங்கள் எல்லாம் போயிடுது. பாபம் இருந்தா தான் நேர்மையற்ற தன்மையே இருக்கும். பாபம் படுத்துனா நேர்மையாத்தான் இருப்போம். இப்ப ஒரு பாபம் தொலைஞ்சு போச்சு இல்லையோ, அதனாலதான் பெயரும் அனுவன்னு சொல்லிட்டார். பெருமானை சேவிச்சார், சேவிச்ச உடனே பாபம் தொலைஞ்சது. தொலைஞ்சு போட உடனே சட்ட புத்தி, குறுக்கு புத்தி எல்லாம் போயிடுது. குறுக்கு புத்தி போன உடனே தான் தான் அனுமான் விட்டார். ஆழ்வார் ரொம்ப சாமர்த்தியத்தோட ஒரு பாசனம் பண்ணார். பாவி நீ என்னொன்னு சொல்லாய் பாவி ஏன் காண வந்தேன்னு பாசனம். பகவானை பார்த்து நீ முன்னாடி வா சேவசாதின்னு சொன்னார், வரல. சரின்னு தூது விட்டுட்டார் ஆழ்வார். அருளாத நீரருளி அவராவித்து வராமும் அருளாழி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாளென்னு அருளாழி அம்மானை கண்டக்கார் இது சொல்லி அருள் ஆழி வரிவண்டே யாமுமென் பிழைத்தோமே. வண்ட தூது விட்டு பெருமானிடத்துல போய் நான் காத்துன்னு இருக்கேன்னு சொல்லு. வண்டு புறப்பட்டு போச்சு, பகவான்கிட்ட சொல்லி நாயகி பராங்குஷ நாயகி துடிச்சுருக்கா வாரும் அப்படின்னு அழைக்கிறதுக்காக போயிருக்கு. ஆழ்வார் பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறார், ஒரு தடவை முன்னாடி வா. வரவே மாட்டேன், நீ பாப்பிஷ்டர், உன் எதுக்காக நான் பார்க்கணும்னா ஒண்ணு செய், முன்னாடி வா, பாவின்னு வச்சுட்டு போடு. இதுக்கு நான் வந்து வேற வேணுமா? இருக்கிற இடத்துல இருந்து வச்சுக்கலாம் சொல்லி, இது உங்க முன்னாடி வந்து நின்று எதுக்கு வேணும்? இல்ல ஒரே ஒரு பிரார்த்தனை, நீ வா. என்ன ஒண்ணு புண்ணியசாலினி சொல்லவே வேண்டாம், பாவி நீ என்று ஒன்று சொல்லாய். ஒரே ஒரு தரம் பாவி நீன்னு சொல்லிட்டு போ. ஆனா பாவியேன் காண வந்தேன்,
இந்த பாவியை பார்க்கும்படி வந்து பாவின்னு சொல்லிட்டு போனார். பெருமாளுக்கு இவர் என்ன சொல்றாருன்னு புரியல. சரி போ, பாவின்னு தானே சொல்றாரு, உண்மையை தானே சொல்ல போறோம் அப்படிங்கிறதுக்கு ஆழ்வார் முன்னாடி வந்து நின்னுட்டார். வந்துட்டு பாவின்னு சொல்றதுக்கு வாயை திறந்தார், சொல்லவே முடியல. பாவின்னு சொல்ல வரணும்னா பெருமாள் சொல்ல வரல, அவரால் முடியாதான்னா பாவமே இல்லை இவர்கிட்ட. ஆழ்வார் என்ன சாமர்த்தியமா சொல்லிவிட்டார்னா, பெருமான் முன்னாடி வந்தா பாவம் அத்தனையும் தொலைஞ்சு போடுன்னு சாஸ்திரம் சொல்ல சொல்லி முன்னாடி விட்டுட்டார். வந்த உடனே பாவம் படுத்து, அப்புறம் நீ எப்படி பாவின்னு சொல்லுவேன்? தீர்த்ததே ஹிருதய கிரந்தி சித்தந்தே சர்வசம்சயாக ஷீயந்தே சாஸ்த கர்மாணி தஸ்மின் திருஷ்டே. பகவானை சேவித்தவுடன் அவன் அனுகிரகத்தாலே ஆத்ம ஞானம் ஏற்பட்டு போற சொல்லு. ஹனுமானுக்கு அந்த மாதிரி விகாசம், ஞான விகாசம் ஏற்பட்டு போச்சு. அதனாலதான் உடனே நான் தான் ஹனுமான் விஷயத்தை சொல்லிட்டான். தேசம் கதமிமம் பிராப்தவ் பவந்தவ் வரவரண்ணினவ் திராசயந்தவ் மிருககணான் அந்யாஞ்ச மனச்சாரிணா. நீங்க ஏதோ காட்டுல தெரிகிறவளாட்டம் இருக்கேள், ஆனா அப்படியே எனக்கு தோணல, ராஜபுத்திரர்களாட்டம் இருக்கே. உங்களுடைய அங்க அடையாளங்களையும் உங்களுடைய பார்வை நேர்கொடு நேர் நிற்கிறதையும் பார்த்தா யாரோ பெரிய ராஜகுமாரர்கள். நீங்களார், உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு இவர் கேட்கிறார். பிரபயா பர்வதேந்திரோசௌ யுவையோர் அவபாசிதா ராஜ்யார்கா வமர பிரக்ஷௌ கதம் தேச மிகாகதோ. உங்களை பார்த்தா ராஜ்யத்துல வாழறாப்புல இருக்கே, ஏன் காட்டுக்கு வந்தீர்கள்? நீங்க காட்டுல இருக்கிற வாழாட்டம் இல்லையே. விஷால வக்ஷசௌ வீரோ மானுஷௌ தேவரூபிணவ் சிம்ஹஸ்கந்தௌ மகோத்சாஹவ் சமதாவிவ கோவிருஷ்டவ். விஷால வக்ஷசௌ, அகன்ற திருமார்போடே, நீண்ட வழிகளோடே, பருத்திருக்கிற தோள்களோடே, நீண்டு உலக்கைகளுக்கு ஒப்பானவையான திருக்கைகளோடே, இது என்ன திருவுருவம் அப்படின்னு ஹனுமான் பார்த்து ஒரு வார்த்தை சொல்றார். கம்பர் ஒரு பாட்டு சொல்றார், அதையும் சொல்றேன். வால்மீகி ஒரு ஸ்லோகம் சொல்றார், அதையும் சொல்றேன். அந்த ராமலட்சுமணர்களை சேவித்த உடனே ஹனுமானுக்கு தோன்றது, துன்பினை துடைத்து மாய தொல்வின தன்னை நீக்கி தென்புலத்தன்னி மீளா நெறிவிக்கும் தேவரோதாம். தென்புலம்ங்கிறது தெற்கு திக்கில் இருக்கிற யமபட்டணம். நாம பாபம் பண்ணியிருந்தா யமபட்டணத்துக்கு போ. உன்னை வினைகரம் ஓங்கியக்கூடிய முதம் பொன்னங்கடக்க மர போதிரண்டு என்னைய சென்னுடையக்கணியாக சேர்த்தினேன் தென்புலத்தார்க்கு என்ன கடவுளையேன் ஞான் அப்படின்னு ஒரு தனியன் ஸ்லோகம். ராமானுஜர் நூத்தந்தாதிகளுடைய தனியன்ல இது பாசுரம். தென்புலத்தார்னா யமபட்டணம்னு அர்த்தம். இந்த ராமலட்சுமணால் ஆறு தெரியுமோ, யமபட்டணத்தம் பக்கமே போகாமல் நீண்ட மீளாத மார்க்கமான அர்ச்சிராதி மார்க்கத்தில் அனுப்பிச்சு வைகுண்டத்தை கொடுக்கக்கூடிய நாராயணன் இவன். துன்பினை துடைத்து பாபங்களை போக்கி, முன்பினை துடைத்து மாய தொல்வின தன்னை நீக்கி, அனாதி காலமா நம்மோட ஒட்டின் வந்திருக்கிற பாபங்களை போக்கி, தென்புலத்தன்றி நரகத்துக்கு போகாமல் மீளா நெறிவிக்கும் வைகுண்டத்திலே செலுக்கக்கூடிய நாராயணன் இவனோ என்ன நினைத்தார்? எப்படி காட்டுல வாழற ரெண்டு பேரை பார்த்த உடனே இந்த ஞானம் எல்லாம் இவருக்கு ஏற்படுறதுன்னா, சிறு குழந்தையா இருக்கிறச்சே பிரம்மா இந்த வரம் தான் அவர் கொடுத்திருந்தார். ஏதோ பழம் இருக்குங்கிறதுக்காக ஆகாசத்துல ஹனுமார் தாவினார். அது வஜ்ராயுதத்தாலே அடிபட்டார், கீழே வந்து விழுந்தார். அதை கண்டு கோபப்பட்ட வாயு பகவான் என் பிள்ளை அடிச்சுடா அப்படிங்கிறதுக்காக மூச்சு இழுத்து பிடிச்சுன்னு உட்காண்டார். வாயுனுடைய புத்திரன் தானே ஹனுமான். அவர் அடிபட்டுட்டாருன்னு உடனே தாப்பனாருக்கு ரொம்ப கோபம். குகைக்குள்ள போய் மூச்சு இழுத்து பிடிச்சிருந்தார். நம்ம எல்லாம் மூச்சு இழுத்து விட்டோம்னா பிராணாயாமம்னு பேரு. வாயு மூச்சு இழுத்து பிடிச்சுட்டார்னா நமக்கு பிராணம் போயிடுத்துன்னு பேரு. அதனால அவர் மூச்சு இழுத்தா விடணும் இல்லையோ, விடாத இழுத்து பிடிச்சுட்டார். பிரம்மாவுக்கு நேரம் அவரிடத்துல போய் உங்க பிள்ளைக்கு நிறைய வரம்லாம் தரையும், மூச்சை முதல்ல விடும் அப்படின்னு சொல்லி விட சொன்னார். என்ன வரம்னு ஹனுமானு கொடுக்கிறார். முதல் வரம், உனக்கு நவவியாகரணங்கள் முதலான சகல பாண்டித்யம் ஏற்படட்டும் வாங்கிவிட்டார். பிரம்மாஸ்திரம் உன்னை ஒண்ணு பண்ணாது இருக்கட்டும் வாங்கிட்டார். இதெல்லாம் ஒரு பெரிய சமாச்சாரமே படலை. மூணாவது கொடுத்ததுதான் முக்கியம், உனக்கு பிரம்மஜானம் ஏற்படட்டும்னார். அப்படியும் விடல ஹனுமான். அது ஏற்பட்டுடுத்து நான் எப்படி அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுனா, நான் பிரம்மஜானம் ஏற்பட்டுடுத்துனா பட்டனா இல்லையான்னு தெரியணும் இல்லையோ. யாரை பார்த்த உடனே உன்னுடைய எலும்பு உருகி அன்பு பெறுகிறதோ அவன் பிரம்மம் என்று புரிந்து கொள்ளும் என்று பிரம்மா அப்போதே வரம் கொடுத்தார். இந்த ராமலட்சுமணர்களை பார்த்த உடனே எலும்பு உருகி கொடுத்து அன்பு பெருகித்து இவனே பராத்பரன் அப்படிங்கிறத ஹனுமான் அப்ப முடிவெடுத்துக் கொண்டார். அப்ப பிடிச்சவர் தான் இன்னி வரைக்கும் அந்த ராமன் விடலை. அன்று பிடித்த ஹனுமான் இன்று வரைக்கும் நான். இன்று வரைக்கும் என்ன, நாளைக்காக இருக்கட்டும், இன்னும் 5000 வருஷம் இருக்கட்டும், இன்னும் 50,000 வருஷம் ஆகட்டும், எத்தனை வருஷமானாலும் ராமாயணம் இருக்கும், ராமனும் இருப்பான், ஹனுமானும் இருப்பான். அப்படி அவன் திருவடிகளை சேவிச்சுட்டு இவன் தான் மோட்சம் கொடுக்கிறவன் ஒரு பக்கம் நினைத்தார். அப்ப மோட்சம் கொடுக்கும் ரக்ஷகத்துவம் உடையவன் ராமன் ஒரு பக்கம். ரொம்ப வேதாந்திகள்லாம் இருக்கா பாருங்க, அவ லேசில கலங்கவே மாட்டான். இப்போ நல்ல வேதாந்த ஞானம் உள்ளவர் தானே ஹனுமான், அவர் கலங்கவே கூடாது சொல்லி நல்லா தெம்பா இருக்கணும் இல்லையோன்னா நேர் எதிர். எத்தனைக்கெத்தனை அவருக்கு ஞானம் உண்டோ அத்தனைக்கெத்தனை ராமனுக்கு ஏதானும் ஒண்ணுன்னா ரொம்பவே கலங்கப்படுவார். ஒரு திருஷ்டாந்தம் மட்டும் சொல்றேன். ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யம் எழுதியிருக்கார். எழுதியிருக்காருன்னா பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம். மகாமேதாவி, ஒரே வேதாந்தி.
அவர் ஒரு தடவை நம்பெருமாளை போய் சேவிச்சார். ஸ்ரீரங்கத்துல பெரிய பெருமாள் நம்பெருமாளை சேவிக்கிறார். முகத்தை பார்த்தா பெரிய